இவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகை இவங்களுக்கு. ஆக இந்த வருஷம் முழுவதும் மிதுன ராசி காட்டில் மழை தான். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோன்னா, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுவோன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகிற வயசில் பிள்ளைங்க இருந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பழைய கடன்லாம் தீந்துடும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, புதிய கடன் வந்து சேரும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது தெய்வீக ஜோதிடர் ஏஆர் பாலகிருஷ்ணன் ரெட்டி அவர்கள். வணக்கம் சார். என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் ஆனது பலரும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு. ஏன்னா பல பிரச்சனைகளை தாண்டி மக்களுடைய வாழ்வாதாரமானது கடந்து போயிட்டு இருக்கு. அந்த வகையில இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சீரும் சிறப்புமாக செல்வ செழிப்போட இருக்குமா அப்படின்றதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. இருக்குமா சார்? உங்களோட தமிழ் வருடம் மொத்தம் 60 வருடங்கள், அதுல இது 40வது வருடமா தமிழ் வருடம் வருது. பராபவ வருடம் அப்படின்னா முதல்ல அதனுடைய அர்த்தமே என்ன தெரியுங்களா? எதிரிகளை வெல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு. இடைக்கால சித்தர் கொடுத்தார் பாருங்க, ஒரு 60 பாடல் 60 தமிழ் வருஷத்துக்கு கொடுத்துருக்கார். அதையெல்லாம் தான் நம்ம ரெஃபர் பண்ணி இந்த வருஷம் மழை பெய்யும், இப்படி காற்றடிக்கும், பயிர் செழிக்கும், ஆடு மாடுகள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த தமிழ் பாடல் நம்ம ரெஃபர் பண்ணி தான் ஒவ்வொரு வருஷமும் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் காலத்தினுடைய வாழ்க்கை ஓட்டம் மாறும்போது ஆங்கில புத்தாண்டு தான் வாழ்க்கை முறை வந்துருச்சு. ஆனால் தமிழனது வாழ்க்கை, தமிழ் மொழிக்குன்னு ஒரு வாழ்க்கை என்ன அப்படின்னா, தமிழோட பெருமை சொல்லுவது தமிழ் வருட பிறப்பு. இந்த தமிழ் வருட பிறப்பு சொல்கிறதுக்கான காரணமே என்னன்னா, ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியன் மேஷத்தில் உள்ள நுழையிறார். அவர் முதல் கால் எடுத்து வைக்கும் முதல் ராசி 12 ராசிகளில் மேஷ ராசி. அந்த மேஷ ராசிக்குள்ளே நுழையும் நாள் தான் புது வருட பிறப்பு ஆரம்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ராஜா கிரகங்கள் பொறுப்பேற்கும். இந்த ஆண்டு பொறுப்பேற்கிறது ராஜாவாக வர்றது குரு வர்றார், மந்திரியாக வர்றது செவ்வாய் வர்றார். குரு 3 விதமான ஸ்திதி வரப்போகுது. இந்த வருஷம் பிறக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வருடங்களுக்கு ஒரு முறை அவர் உச்சம் பெறக்கூடிய கடகத்துக்கு வரப்போகிறார். அதுக்கப்புறம் அதிச்சாரமாக சிம்மத்துக்கு போக போகிறார். இப்படி 3 ராசிகளுக்கு போக போகிறார். குருவுக்கு ஸ்தான பலம் கிடையாது, பார்வை பலம் அதிகம். அப்போ அந்த 3 வீட்டுக்கு போகும்போது 3 பார்வை கிடைக்குது. 5, 7, 9 ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை கிடைக்கும். அப்போ 3 வீட்டுக்கு 9 பார்வை கிடைக்கும். அப்போ 9 விதமான பலன்கள் இந்த 3 ராசிக்கு கிடைக்கும். இதனால் மற்ற ராசிகளுக்கும் பெனிஃபிட் இருக்கும், நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும். கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். பொது பலன்களை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு பராபவம் அப்படின்ற ஒரு வருடமாக ஆரம்பிக்குது. இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசி ரீதியாக நம்ம பார்த்துடலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு? ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு சில வருடங்களாகவே இவர்கள் படாத கஷ்டத்தை பட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களை மாதிரியான இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் ஒவ்வொரு மாதிரியான விஷயத்த முன்வைக்கிறாங்க. இவர்களுக்கு நல்ல காலம் பிறப்பதற்கு வாய்ப்பு இருக்கா இந்த புத்தாண்டுல? இல்லை, நீங்கள் சொன்னது உண்மைதான். இவங்களுக்கு 7.5 சனி, அஷ்டமி சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, இந்த சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகை இவங்களுக்கு வந்துடுச்சு. ஆனால் இவங்களுக்கு இப்போ அற்புதமான காலம். ஜென்மத்தில் குரு இருக்கார். 5, 7, 9 பார்வை கிடைக்கும். குடும்பம் பார்க்க தனஸ்தானத்துக்கு வரார், அப்பவும் அவங்களுக்கு அந்த பார்வை கிடைக்கும். 3ஆம் இடத்துக்கு குரு போகிறார், அதிச்சாரமாக போகிறார். மறுபடியும் அவர் வக்கரம் பெற்று 2ஆம் இடத்துக்கு வரார். ஆக இந்த வருஷம் முழுவதும் மிதுன ராசி காட்டில் மழை தான். கோபத்தை மாத்திரம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லாயிருக்கும். கண்டிப்பா அந்த கோவம்ன்றது யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி அதிகமாக இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எந்த மாதிரியான விஷயங்களை அவங்க செஞ்சா அதுல இருந்து டைவர்ட் ஆவாங்க? சூரிய நமஸ்காரம். ஆத்மகாரகன் சூரியன், எப்பவுமே ஆரோக்கியம் பாஸ்கரம். அவன் என்ன பண்ணுவான், அந்த மனோ தைரியத்தை கொடுத்துருவான். சார் போங்க சார், ஏதோ நீங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க, நாங்கள் பட்ட கஷ்டத்தை தெரியும்னு அந்த அவநம்பிக்கை வரக்கூடாது. அந்த அவநம்பிக்கையை விட்டுட்டு நீங்கள் நம்பிக்கையோட
சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அதில் வந்து தைரியம் வந்துடும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி மக்கள் கிடைக்கும், வீடு வாகனம் அமையும். ஒரு மனுஷனுக்கு வேறு என்னங்க வேணும்? ஒருத்தனுக்கு நல்லா சம்பாதிக்கிறான்னா அவன் முதல்ல என்ன தேடுவான்? ஒரு நல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு லைஃப்பில் செட்டில் ஆகிடலான்னு நினைப்பான். அடுத்தது ஒரு குழந்தை பெற்றுக்கணும், வம்ச விருத்தி வேணும் அப்படின்னு நினைப்பான். அப்புறம் அந்த குழந்தைங்க நல்லா படிக்கணும். இப்போ நம்ம இதை பேசிக்கிட்டே இருக்கும்போது சில பேருக்கு வயது உள்ள குழந்தைங்க இருப்பாங்க. அவங்க காலேஜெல்லாம் முடிச்சிருப்பாங்க, வெளிநாடோ வெளி மாநிலமோ போய் படிப்பாங்கன்னா படிப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த படிப்பு செலவுக்கு பணம் வரும். என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவோன்னா, என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு பண்ணுவோன்னா, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், கல்யாணம் ஆகிற வயசில் பிள்ளைங்க இருந்தால் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், படிக்கிற வயசுல பிள்ளைங்க இருந்தால் அவங்களும் நல்லா படிப்பாங்க. அப்போ மிதுன ராசிக்காரர்களுக்கு கல்யாணம்ன்றது அதிகமா இருக்கு இந்த யோகம். ரொம்ப 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 சுப பலன்கள் அதிகமாக இருக்கு. குழந்தைகளுக்கு கல்வி எப்படி சார் இருக்கும்? இவங்களுக்கு புதுமையான கல்வி படிக்கிறதுக்கும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் படிக்கிறதுக்கும், அதில் அவார்டு வாங்கிறதுக்கும், வரைகிறதோ ஆடுறதோ பாடுறதோ கலைகளில் ஒரு ஈடுபாடு உடையவங்களாகவும் இவங்களுக்கு அற்புதமான பலன்கள். இவர்கள் இந்த போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்து கொள்ளலாம், பிரமாதமாக செய்யலாம். அதில் செஞ்சாங்கனால அவங்க வின் பண்ணுவாங்க. ஏன்னா புதனுடைய வீடு. இன்னும் கூட நான் ஒரு படி உங்களுக்கு மேலே போய் ஒரு சின்ன ஒரு குழு கற்றுக் கொடுக்குறேன். புதன்கிழமையில் திருவெண்காடு அப்படிங்கிற கோவிலுக்கு போயிட்டு சுவாமிக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணி அந்த பால் ஒரு சொட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது அந்த கோவிலில் வஸ்திர தானம் செஞ்சீங்க அப்படின்னா அதை விட மிகப்பெரிய பாக்கியம் உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெமரி பவர் கூடும், நீங்கள் கேட்டது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல வேலை கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும், நல்ல வீடு கிடைக்கும், வாகனங்கள் புதுப்பிப்பீங்க, இவ்வளோ நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், புதிய தொழில் அக்ரிமெண்ட்டு புதுசாக வெளிநாட்டு வாய்ப்புகள், அது மூலியமாக தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். உங்களுக்கு வந்து தொழில் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க, திருமணம் ஆகுன்றீங்க, குழந்தைகளுடைய கல்வியும் ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க, சொத்துக்கள் வாகனங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கான வருமானம் வரும். பழைய கடன்லாம் தீந்துடும். ஆனால் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா புதிய கடன் வந்து சேரும். பழைய கடன் நீங்கள் வாங்கினது எதுக்காகனா நீங்கள் கஷ்டப்படும் போது வாங்கினீங்க. ஆனால் இப்போ நீங்கள் கடன் வாங்குறது எதுக்குன்னா வீடு வாங்குறதுக்கு, வாகனங்கள் வாங்குறதுக்கு, ஸ்திர சொத்துக்கள் சேரணுங்கிறதுக்காக நீங்கள் வாங்க போகிறீங்க. ஆகவே தான் நீங்கள் புதனை வழிபட்டீங்கன்னா, புதனை போன்ற ஒரு புத்தியை தரக்கூடியவன் உலகத்தில் வேறு எந்த தெய்வமே கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணவங்க வந்து இந்த ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த மாதிரியான சுபிட்சம் அவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது வந்து குழந்தைங்க கல்யாணத்துக்காக பண்ணலாமே ஒழிய சேவிங் மனப்பான்மையோட கோல்டோ சில்வரோ வாங்குற நேரம் இது இல்லை. காரணம் என்ன? ரொம்ப ஹை ப்ரைஸில் இருக்குமா? இதை வாங்கி நீங்கள் ஒரு 2 வருஷம் வச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் கொடுக்கும். உடனே அதை லிக்விடிட்டி பண்ணணும், குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், படிப்புக்கு வேணும், நான் ஃபாரின் நண்பருக்கு பணம் வேணும்னு சொன்னீங்கன்னா இந்த தங்கத்தை விற்றீங்கன்னா போகாது. இப்போதைக்கு அது வேணால் சேவிங்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். அப்போ கூட இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்களே, 1 லட்ச ரூபா 1.25 லட்ச ரூபா அப்படின்னும் போது அது ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறது நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அந்த ஷேர் மார்க்கெட், ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரியல் எஸ்டேட்காரங்களுக்கு நல்ல வருமானம். சின்ன சின்ன பிளாட்டாக போட்டு விற்றாங்கன்னா ஈஸி பையர்ஸ் சின்னதாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்போ இவர்கள் கடந்த 2-3 வருடங்களாக பட்ட துன்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு. நன்மையை விட விடுதலை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஆகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். இந்த தமிழ் புத்தாண்டுல எந்த மாதிரியான சிறப்புகள் இருக்கும், எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தால் அதை எப்படிலாம் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தெளிவாக உங்களுடைய விளக்கங்களை கொடுத்தமைக்கு நன்றி. 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களும் பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஆனால் இது எல்லாம் பொது பலன்தான். ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு இப்போ என்ன மகாதிசை நடந்துக்கிட்டு இருக்கு, கிரக ஸ்திதிகள் எப்படி இருக்குது, சனீஸ்வரரும் குருவும் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களும் எப்படியெல்லாம் ஸ்திதி இருக்குது, அந்த பலன் உங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆகவே இது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இதை நான் கொடுத்துருக்கேன். எது எப்படி இருந்தாலும் எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கன்றோ தினம் தினம் என் கவலை, கிரகங்கள் எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது தான் நமது குறிக்கோள்னு சொல்லி வாய்ப்படுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பு சகோதரிக்கும் என் அன்பு வணக்கங்கள். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா
சுகிடோபவன். எத்தனையோ கோடி ஜென்மாவிலே புண்ணியம் செய்தால்தான் வாய் முருகான்னு சொல்ல வருமா? சிவன், பிரம்மா, மகாவிஷ்ணு, அம்மன், பெருமாள், விநாயகர் நிறைய சொல்றீங்கல்ல. ஆனா இவங்க எல்லாருமே என்ன சொல்லுவோம்? இந்து கடவுள்னு சொல்லுவோம். ஆனா ஒரே ஒரு கடவுளை மட்டும்தான் தமிழ் கடவுள்னு சொல்றோம். இதுலயே தெரிஞ்சுக்கலாம் முருகருடைய சிறப்பு என்னன்னு. நான் என்னையா தப்பு பண்ணேன்? எனக்கு தெரியல உன்னை பத்தி, அதுக்காக எனக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தியா நீ? ஓன்னு அழறேன். உலகளந்த பெருமாள்னு கேள்விப்பட்டிருக்கோம். யாரை சொல்லுவா? பெருமாளை சொல்லுவார். ஆனா முருகப்பெருமான் இரண்டாவது முகமாக பூமிக்கும் வானத்திற்கும் காட்சி கொடுக்கக்கூடிய முருகன் இரண்டாவது முகம் வாமதேவ முகம்னு பேரு. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? முருகன்னா சொல்லுவீங்க, ஐயோ முருகா என்னை எப்ப காப்பாத்துவ? எனக்கு யாசகம் போட்டுட்டு போனாங்க. நான் யாசகம் வாங்க போன இடத்துல உட்கார்ந்தேன்னு கூட எனக்கு தெரியாது. அதாவது சொல்லுவாங்க, செவ்வாய் வெறுவாய் அல்ல, முருகனை நினைத்தால். முருகா என்ற ஒத்த சொல்லுக்கு, அந்த ஒத்த மந்திரத்திற்கு அங்க வருவாய் மட்டுமே இருக்கும். வரம்பில்லாத அருளை தருபவன் முருகன். அப்ப எதிரியான அந்த சூரபதுமனையே தன்னோடு வைத்துக் கொள்ளும் முருகப்பெருமான் நமக்கு எதை தர மாட்டான்?